பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தைகள் மூலமாய் மறுபடியுமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நம்ம தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். கடந்திட்ட நாட்களில் நம்ம பார்த்த ஒரு 3 காரியங்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய வேகம், ஆண்டவருடைய வேகம் எப்படி இருக்கும், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது, அவருடைய வருகை எவ்வளோ வேகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்கறது எவ்வளோ வேகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இந்த நாளில் இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, நம்மை குறித்து. அதாவது நம்மை ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆசாரியர்கள் என்று சொல்கிறார். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஊழியக்காரர்கள் தான் ஆசாரியராக இருப்பாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு நீங்கள் வரும்போது நம்ம எல்லாருமே யார் தான்? தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாக ஆசாரியர்களாக நம்ம இருக்கிறோம். இந்த ஆசாரியர் அப்படிங்கிறது தேவனுடைய பார்வையில் மிக மிக முக்கியமானது. அதே போல் நம்ம எல்லாருமே இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நம்ம இன்றைக்கி அவருக்கு முன்பாக ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அதனால் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிற ஒரு 3 ஆசாரியர்களை பற்றி பார்க்க போகிறோம். 3 ஆசாரியர்கள். இந்த ஆசாரியர்களிலேயும் பிரதான ஆசாரியர்கள்னு சொல்லி இருக்கிறாங்க. நம்ம அதையும் தொடர்ந்து என்ன செய்யலாம்? நம்ம பார்க்கலாம். இதை நம்ம கொஞ்சம் கற்றுக்கொள்வோம். ஏன் கற்றுக்கொள்ளணும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இருக்கிற பொறுப்பு, நம்ம நடந்து கொள்ள வேண்டிய விதம், நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய ஆசாரியர்களாக இருக்கிறதுனால நம்ம எப்படி இந்த உலகத்தில் வாழணும் அப்படிங்கிறத நம்ம குறித்து கொஞ்சம் என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு அறிமுக உரையாக ஆசாரியர்களை குறித்து தேவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் கடைசி புத்தகமாகிய மல்கியாவில் சொல்லப்பட்ட சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டுட்டு, அதற்கு பின்பு வருகிற நாட்களில் அந்த ஆசாரியர்களை குறித்து நம்ம 3 பேரை குறித்து நம்ம பார்ப்போம். இன்றைக்கி அவர் ஒரு சில விஷயங்களை கர்த்தரே சொல்கிறார், வேதனையோடு சொல்கிறார். என்ன தெரியுமா சொல்கிறாரு? நான் படிக்கிறேன் பாருங்கள். மல்கியா 2:1. இப்போதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்கு உரியது. யாருக்கு உரியது? உங்களுக்கு உரியது. நான் மறுபடியும் சொல்கிறேன். ஆசாரியர்கள்னால் யார்? பழைய ஏற்பாடு பிரமாணத்தின்படி லேவி கோத்திரத்தில் வந்தவர்கள் தான் ஆசாரியர்கள். சரியா? புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது வெளிப்படுத்தல் நீங்கள் படித்தீங்கன்னா, எங்களை உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நம்ம எல்லாரும் பேதுரு எழுதுகிறாரு, அந்தகார இருளிலிருந்து நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நம்ம இருக்கிறோம். சரியா? நம்ம எல்லாருமே இப்போ ஆசாரியர்கள் தான். மறுபடியும் சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டில் ஆசாரிய ஊழியம் அவ்வளோ முக்கியமான ஊழியம். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆசாரியர்கள்னால் பிஷப் ஒரு ஆசாரியர், ஐயர் ஒரு ஆசாரியர், பாஸ்டர் ஒரு ஆசாரியர், ஊழியக்காரங்க தான் ஆசாரியர்கள், விசுவாசிகள்லாம் ஆசாரி கிடையாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆசாரியர்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டுப்படி நம்ம எல்லாருமே யார் தான் அப்படின்னா ஆசாரியர்கள் தான். உங்களுக்கு இதில் பாட்டு மூலம் சொல்லணும் அப்படின்னா ஃபாதர் பெர்க்மேன் ஐயா அழகாக பாடுகிறார். எப்படி சொல்கிறாரு? ராஜாக்களும் நாங்களே ஐயா, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே ஐயா, ஆசாரியர்களும் நாங்களே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். அப்போ ராஜாக்களும் நம்ம தான், ஆசாரியர்களும் நம்ம தான். ஏன்னா இன்றைக்கி நம்மை குறித்தே நமக்கு நிறைய விஷயம் என்ன செய்ய மாட்டேங்குன்னா தெரிய மாட்டேங்கி. நாம் யார் என்பதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளாதனால தான் ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை நம்மளால் என்ன செய்ய முடியலன்னா வாழ முடியல. அதனால் இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் தேவனுடைய ஆசாரியர்கள், நீங்கள் தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாக இருக்கீங்க. நீங்களும் நானும். இதில் பாஸ்டர் தனி, ரெவரண்டு தனி, பிஷப் தனிலாம் கிடையாது. இன்றைக்கி நிறைய பிஷப் மாதிரிலாம் இருக்காங்கன்னா அவங்களாம் போகல. எல்லாருமே தேவனுடைய பார்வையில் யாருன்னா ராஜாக்களும் ஆசாரியரும் தேவனுடைய பிள்ளைகளும். அவ்வளோதான். சரியா? இது எல்லாருக்கும் பொருந்தும். தனித்தனியாக நம்ம பிரிச்சுக்குவோம், ஆனால் எல்லாருக்குமே இது பொருந்தது. இப்போது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு குவாலிட்டின்னு ஒன்று இருக்கலாம். ஒரு குவாலிட்டி, ஒரு ஆசாரியன்கிட்ட என்ன குவாலிட்டி இருக்கணும்? என்ன குவாலிட்டி? இப்போது நம்ம எல்லோரும் என்ன செய்யணும் தெரியுமா? ஊழியக்காரங்க கிட்ட குவாலிட்டி எதிர்பார்க்குறோம். பாஸ்டர்னால் இப்படி இருக்கணும்,
ஐயர்னால் இப்படி இருக்கணும், பிஷப்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஊழியக்காரங்கிட்ட நம்ம குவாலிட்டி, அதாவது விசுவாசிகள் குவாலிட்டி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஆசாரியர்கள் என்பது எல்லாரையும் குறிக்கும். அப்போ எல்லாருக்கிட்டையும் இருக்க வேண்டிய அந்த குவாலிட்டி என்ன, ஆசாரியர்கள் எப்படி இருந்தாங்க? பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் லேவியை பற்றி, ஆசாரியனாகிய ஆரோனை பற்றி இங்கே சொல்கிறார். பின் சந்ததிக்கு பேசுகிறார். நேரம் போயிடும், வேகமாக வாசிக்கிறேன். அதில் பாருங்கள், இப்போதும் ஆசாரியர்களை இந்த கட்டளை யாருக்குரியது? உங்களுக்குரியது. நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமற் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை, இது கொஞ்சம் கடினமாக இருக்கும். இதோ நான் உங்களுடைய பயிரை கெடுத்து உங்கள் பண்டிகைகளின் சாணியையே உங்கள் முகங்களில் இறைப்பேன், அதனோட கூட நீங்களும் தள்ளுபடி ஆவீர்கள். யாரை சொல்கிறாரு? ஆசாரியர்களை தான் சொல்கிறாரு. ஆசாரியர்னா யார்? பாஸ்டர் மட்டும் கிடையாது, பிஷப் மட்டும் கிடையாது, அவர் பிரதான ஆசாரியர் அவர் மட்டும் கிடையாது, ரெவரண்ட் அவர் மட்டும் கிடையாது, ஊழியக்காரங்க மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் சேர்த்தான் சொல்கிறாரு. நான் சொல்கிறத நீங்கள் கேட்காம போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தள்ளுபடி ஆயிடுவீங்க. உங்கள் முகத்தில் பண்டிகையின் சாணியவே அடிச்சிருவேன் அப்படிங்கிறார். இது ஒரு கடினமான வார்த்தை. எதை அடிப்பாராம்? இறைப்பேன்னா என்னது? பண்டிகையின் சாணியை உங்கள் மூஞ்சில் இறைப்பேங்கிறார். ஊழியக்காரங்களை பார்த்து, தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து, ஆசாரியர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறாரு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ அவர் ஏன் இப்படி சொன்னார்? ஒரு குவாலிட்டி அவர் எதிர்பார்க்குறாருல, அந்த எதிர்பார்க்குற குவாலிட்டி என்ன? கீழே வந்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு பாருங்கள், ரொம்ப நிறைய இருக்குது. நான் இப்படி கொஞ்சம் சொல்கிறேன். 5 படிக்கிறேன். அவனோட பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. அவன் எனக்கு பயத்தோடும் இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்து இருந்தான். அப்போ ஆசாரியன் எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து இருக்கணும். அன்றைக்கு ஆரோன் கர்த்தருக்கு பயந்து இருந்தான். அதுக்கு அப்புறம் வந்து ஆசாரியர்களில் நல்லவர்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அப்படின்னா அதை சொல்கிறேன். ஆனால் ஆசாரியன் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு என்ன செய்யணும்? பயப்படணும். அடுத்தது போட்டிருக்கு, சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் வாயில், என் வாயில் என்ன இருக்கணும்? வாயை திறந்தால் வசனம் வரணும். இன்றைக்கி சில பேர் வாயை திறந்தால் வேறு என்னெல்லாமோ வருது. ஊழியக்காரங்க வாயில் வசனம் இருக்கணும், விசுவாசிகள் வாயில் வசனம் இருக்கணும். எல்லாருமே ஆசாரியன் தானே. தொடர்ந்து படித்து பாருங்கள். அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தை நின்று திருப்பினான். அப்போ ஒரு ஆசாரியன் வாயில் அநியாயம் இருக்கக்கூடாது, வசனம் இருக்கணும். அவன் தேவனோடு சஞ்சரிக்கணுங்க, அதற்காங்க ஆசாரியன். அப்போ நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்கிறவங்களா இருக்கணும். அது மட்டுமல்ல, அநேகரை அக்கிரமத்தை நின்று என்ன செய்யணும்? திருப்பணும். தாவீது கூட சொல்லுவார் தெரியுமா? ஆண்டவரே, என்ன நீங்கள் உயிர்ப்பீங்க, நான் அப்பொழுது பாதகருக்கு உடைய வழி என்ன செய்வேன்? உபதேசிப்பேன். அப்போ பாதகர்களுக்கு வழியை உபதேசிக்கிறவங்க தான் தேவனுடைய பிள்ளைங்க, தேவனுடைய ஆசாரியர்கள். நம்ம போய் மற்றவங்களை அக்கிரமத்திலிருந்து திருப்பணும். தொடர்ந்து போட்டிருக்கு, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். எவ்வளோ காரியம் இருக்குது, படித்து பாருங்கள். நீங்கள் மல்கியா 2ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். இந்த கட்டளை யாருக்குரியதுன்னா ஆசாரியர்களுக்கு உரியது. ஆசாரியர்கள்லாம் யார்? பாஸ்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, ஐயா ரெவரண்ட் ஐயாவை பார்த்துட்டு இருக்காதீங்க, பிஷப்பை பார்த்துட்டு இருக்காதீங்க. நீங்கள் தான் ஆசாரியர்கள். புதிய ஏற்பாட்டில் எல்லாரும் ஆசாரியர்கள். நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு குவாலிட்டி வேணும்ல, ஆசாரியனுக்கு ஒரு குவாலிட்டி வேணும். ஏன்னா இந்த ஆசாரியன் தேவ சமூகத்தில் நின்னா வாதம் நிற்கும், இந்த ஆசாரியன் ஜெபித்தான்னா அற்புதம் நடக்கும், இந்த ஆசாரியன் உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு போய் காலை வச்சு காலை யோர்தானில் மிதிச்சான்னா யோர்தான் 2ஆக பிளக்கும், இந்த ஆசாரியன் உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு போய் அவன் எரிகோவுக்கு சுற்றி வந்தானா எரிகோவின் அலங்கம் கீழே விழும். ஆசாரியன் முக்கியமானவன். ஆனால் அந்த ஆசாரியன் இருக்க வேண்டிய விதமாக என்ன செய்யணும்? இருக்கணும். தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாளையிலிருந்து ஒவ்வொரு ஆசாரியராக பேசுகிறேன். கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். God bless you.